ஆப்ரகாம் லிங்கன் 1808 முதல் 1865 வரை நடந்தவை. அடிமை வியாபாரம் தவறில்லை என்றால் இந்த உலகில் செய்யப்படும் எந்த கொடிய செயலுமே தவறில்லையாகும். சொன்னது ஆப்ரகாம் லிங்கன். ஒரு மனிதன் எக்குடியில் பிறந்தான், அவன் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தான் என்பனவெல்லாம் ஒன்றும் முக்கியமானதல்ல. எக்கொடி பிறப்பினும் எத்தகைய வறுமை சூழலில் வளர்ந்தாலும் ஒருவனுக்கு விடாமுயற்சியும் உயர்ந்த லட்சியங்களும் இருந்தால் அவன் ஒரு நாள் உலகில் உயர் நிலையை அடைவான், பெரும் புகழ் பெற்று மக்களால் போற்றப்படுவான் என்பதற்கு ஏழ்குடியில் பிறந்த ஆப்ரகாம் லிங்கனின் வாழ்க்கை ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. வட அமெரிக்காவில் கென்னடி என்று ஒரு மாநிலம், அதை சார்ந்த ஹார்ட்ஜென்வில் என்னும் ஊரின் அருகேயுள்ள ஒரு காட்டு பிரதேசத்தில் 1808 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு மரக்குடிசை வீட்டில் ஆப்ரகாம் லிங்கன் பிறந்தார். தந்தையின் பெயர் தாமஸ் லிங்கன், தாயாரின் பெயர் நான்சி அம்மையார். இத்தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக லிங்கன் பிறந்தார். ஆப்ரகாம் லிங்கனின் மூத்த சகோதரியின் பெயர் சாரா. இருவரும் பெற்றோருடன் வெர்ஜீனியாவிலிருந்து கென்டக்கி என்னும் ஊருக்கு வந்தனர். அவர் தந்தை தச்சு தொழிலையும் விவசாயத்தையும் செய்து வந்தார். பிறகு தச்சு தொழிலை நிறுத்தி விட்டு முழுக்க விவசாயத்திலேயே கவனம் செலுத்தினார். 1816ஆம் ஆண்டு லிங்கனது 7 வயதில் பக்கத்து நிலத்தகராறு காரணமாக லிங்கனின் தந்தை குடும்பத்துடன் அந்த இடத்தை விட்டு ஜென்ரிவில்லியின் அருகில் உள்ள இந்தியானா என்னும் இடத்தில் வந்து வசித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வட்டாரத்தில் பரவிய ஒரு தொற்று நோயினால் லிங்கனது தாயார் இறந்து போனார். லிங்கன் தாயாரிடம் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். இதனால் தாயின் மரணம் அவர் மனதை பெரிதும் பாதித்தது. தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன் தாயாரின் பாதிப்பு இருந்ததாக அவர் நம்பினார். மனைவி இறந்த அடுத்த ஆண்டிற்குள் லிங்கனின் தந்தை எலிசபெத் டவுனுக்கு ஒரு வேலையாக சென்றிருந்தார். அப்போது அங்கே 3 குழந்தைகளுடைய ஒரு விதவை பெண்ணை லிங்கனின் தந்தை இரண்டாந்தாரமாக மணந்து கொண்டு தன் சொந்த ஊரான இந்தியானாவுக்கு திரும்பினார். தனியாக ஊருக்கு சென்ற தந்தை ஒரு புதிய அம்மாவுடனும் 3 குழந்தைகளுடனும் வந்துள்ளதைக் கண்டு லிங்கன் வியப்புடன் நோக்கினார். ஆனால் லிங்கனின் சிற்றன்னையாக வந்தவள் தன் குழந்தைகளைப் போலவே லிங்கனையும் அவர் சகோதரி சாராவையும் மிகுந்த அன்புடன் நேசித்து வளர்த்தாள். லிங்கனது இதயத்தில் கல்வித்தாகம் மற்றாத ஊற்றாக பெருக்கெடுத்தோடியது. குடும்ப சூழ்நிலை காரணமாக நிலையான இடத்திலிருந்து ஒழுங்காக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கல்விக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். யாரிடமாவது புத்தகங்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் போதும் அதற்காக பல மைல்கள் நடப்பதையும் பொருட்படுத்தாமல் சென்று வாங்கி படிப்பார். புத்தகங்களின் எண்ணிக்கை அதிகமில்லை என்றாலும் அந்த நூல்களில் உள்ள விஷயங்களை ஆழமாக புரிந்து கொண்டு படித்தார். பல ஊர்கள் பல பள்ளிகள் என மாறிக்கொண்டே வந்ததில் லிங்கனுடைய மொத்த பள்ளி கல்வி நாட்கள் சுமார் 1 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆயினும் அவர் தமது பொது அறிவை கொண்டு பல நூல்களை கற்றுத் தேர்ந்தார். பகலெல்லாம் பண்ணையில் கடுமையாக வேலை செய்வார். இரவில் வெகு நேரம் கண் விழித்து படிப்பார். என் வீட்டை சுற்றி 50 மைல் சுற்று வட்டாரத்திற்குள் நான் படிக்காத புத்தகங்களே கிடையாது என்று லிங்கன் கூறியுள்ளார். எப்படியும் தான் ஒரு சிறந்த கல்விமானாகி விட வேண்டும் என்கிற முயற்சியை அவர் ஒருபோதும் நிறுத்திவிடவில்லை. தந்தையிடம் விடை பெற்று கொண்டு லிங்கன் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். எங்கு போவது, என்ன செய்வது என்று புரியாத நிலை. நீண்ட தூரம் நீண்ட நாட்கள் நடந்து சென்று கொண்டே இருந்த லிங்கன் நிருசலாமை என்ற இடத்தை அடைந்தார். அங்கு ஆபெட் என்பவரின் பல சரக்கு கடையில் முதலாக வேலைக்கு சேர்ந்தார். கடை வியாபாரத்தை பற்றி ஏதுமறியாத லிங்கனை சில மாதங்களுக்கெல்லாம் ஆபெட் வேலையை விட்டு நிறுத்திவிட்டார். வேலையிழந்த லிங்கன் வட அமெரிக்காவில் உள்ள இல்லினாய்ஸ் என்ற நாட்டுக்கு சென்றார். அங்கு பல்வேறு தொழில் செய்தார். எங்கும் எதிலும் மனம் நிலைத்து நிற்கவில்லை. செய்வதறியாது திகைத்தார். இந்த நிலையில் ஒரு வழக்கறிஞரிடம் அவர் வேலைக்கு சேர்ந்தார். இந்த வாய்ப்பை லிங்கன் தனது மாபெரும் அதிர்ஷ்டமாக நம்பினார். வக்கீல் தொழில் லிங்கனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வழக்கறிஞர் மிக்க நல்லவராக இருந்தார். லிங்கனை தனது ஜூனியர்களில் ஒருவராக நினைத்து மதித்து அன்பு செலுத்தினார். இந்த இடைக்காலத்தில் லிங்கனே தனது ஊதியத்தில் நிறைய சட்ட புத்தகங்கள் வாங்கி படித்து தம் அறிவை விருத்தி செய்து கொண்டு சட்ட கல்வியில் தேறினார். ஸ்பிரிஸ்பீல்ட் என்னும் இடத்தில் தாம் ஒரு வழக்கறிஞராக தொழில் புரிந்தார். இங்கு அவர் லுக்கு ஜான்ஸ் ரூவல்ட் என்னும் வழக்கறிஞர் ஒருவர் நண்பரானார். வேறு சிலரும் நண்பர்களாயினர். நண்பர்களின் உதவியால் லிங்கனுக்கு வசதியான உணவு, உடை அமைந்தன. உறைவிடம் எல்லாம். ஆப்ரகாம் லிங்கன் சிறந்த முறையில் வக்கீல் தொழிலை நடத்தி வந்தார். பணம் அவருக்கு ஒரு அத்தியாவசியமாக தேவையான ஒரு பொருள் என்றாலும் பணத்திற்காக அவர் என்றும் தன் மனச்சாட்சியின் உத்தரவினின்றும் விலகிச் சென்றதில்லை. நீதி, நேர்மை இவற்றுக்காக மட்டுமே வழக்காடி வந்தார். பொய்யான வழக்குகளின் மீது வாதாட எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் லிங்கன் அதை ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. நியாயமான வழக்காக இருந்தால் பணமில்லாத ஏழைக்காகவும் அவர் வாதாடுவார்.
லிங்கனுக்கு நண்பர்கள் அதிகமானார்கள். 1843ஆம் ஆண்டு தன் நண்பரான வில்லியம் ஹெர்டன் என்னும் வழக்கறிஞரோடு கூட்டு சேர்ந்து வக்கீல் தொழிலை அபிவிருத்தி செய்து கொண்டார். தமது வழக்கை தெளிவாக எடுத்துரைக்க இவர் நீதிபதி முன் அழகான கதைகள் சொல்வது வழக்கம். இவர் கூறும் கதைகள் வழக்கை விளக்க உதவுவதோடு மட்டுமின்றி கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியும் சிரிப்பம் ஊட்டுவதாக இருக்கும். லிங்கன் வழக்கு மன்றத்திற்கு வருகிறார் என்றால் சகல வக்கீல்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நீதிபதிக்குமே கூட மகிழ்ச்சியாக இருக்கும். இதனால் இல்லினாய்ஸ் நகரம் முழுவதும் வழக்கறிஞர் லிங்கனை பற்றி பெருமையாக பேசப்பட்டது. பேரும் புகழும் லிங்கனை தேடி வர துவங்கியதால் நீதிபதி பதவி அவரை நாடி வந்தது. நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கடின உழைப்பிற்கும் பெயர் போன் ஆபிரகாம் லிங்கனை பற்றி இல்லினாய்ஸ் நாட்டு மக்கள் நன்கு அறிந்து கொண்டிருந்தனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் பொது மன்றமாகிய காங்கிரஸ் மகா சபையில் அங்கம் வகித்த ஆபிரகாம் லிங்கன் மிகுந்த தகுதி வாய்ந்தவர் என்று மக்கள் எண்ணினர். அதன்படி 1816ஆம் ஆண்டில் காங்கிரஸ் மகா சபைக்கு பிரதிநிதியாக லிங்கனை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தனர். அந்த காங்கிரஸ் மகா சபையில் ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமைகள் கொள்ளத் துவங்கினர். இதன் விளைவாக ஒன்றாயிருந்த காங்கிரஸ் கட்சி வடநாட்டு கட்சி என்றும் தென்னாட்டு சுட்சி என்றும் இரு பிரிவுகளாக பிளவுபட்டன. ஆனால் பின்னாளில் இந்த வடக்கு தெற்கு ஆகிய இரு கட்சிகளையும் இரு நாட்டையும் ஒன்றாக இணைத்து ஒரே ஐக்கிய அமெரிக்காவாக உருவாக்கிய பெருமை ஆபிரகாம் லிங்கனையே சாரும். மனிதனும் அடிமைகளும். வட இப்போதைய ஐக்கிய அமெரிக்கா அன்று 13 சிறுநாடுகளை கொண்ட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்று இரு பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. வடக்கு பகுதி அதிகமாக உழவுத் தொழிலிலும் கடலில் மீன் பிடித்தல் பொருள்களை உற்பத்தி செய்து விற்றல் ஆகியவற்றிலே ஈடுபட்டிருந்தது. தெற்கு பகுதி பண்ணைகள் நிறைந்ததாக பருத்தியும் புவியிலையும் ஏராளமாக பயிரிட்டு சாகுபடி செய்து வந்தன. இந்த பண்ணைகளின் அமெரிக்க முதலாளிகள் சொகுசான வாழ்க்கை நடத்துபவர்கள். பண்ணை வேலைக்கும் பயிர் தொழிலுக்கும் இன்னும் கடினமான வேறு பல வேலைகளுக்கும் தங்களது நீக்ரோ அடிமைகளையே பயன்படுத்தி வந்தனர். இந்த அமெரிக்க முதலாளிகளுக்கு அடிமை நீக்ரோக்களை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து பழங்குடி நீக்ரோக்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அமெரிக்க சந்தையில் பண்ணை முதலாளிகளுக்கு நீக்ரோ கலை ஆயுள் அடிமைகளாக குறைந்த விலைக்கு விற்று வியாபாரம் செய்து ஆங்கிலேயர்கள் பிழைத்து வந்தனர். கடினமான முரட்டு வேலைகளுக்கு ஏற்ற மனிதன் என்று பண்ணை முதலாளிகள் நீக்ரோக்களை வாங்கி பெருக்கினர். இந்த அடிமைகளை பண்ணை முதலாளிகள் ஆடு மாடுகளுக்காவது சிறிது தூரம் தன்னிச்சையாக செல்லும் சுதந்திரம் உண்டு. இந்த அடிமை மனிதர்களுக்கு அந்த சுதந்திரம் கூட வழங்காமல் வாட்டி வதைத்து வேலை வாங்கினார்கள். வாயெல்லா பூச்சிகளான அந்த அடிமை நீக்ரோக்கள் இப்படி ஏன் விற்கப்படுகிறோம் என்கிற சிந்தனை கூட இன்றி விலை கொடுத்து வாங்கிய பண்ணை முதலாளிகளுக்காக உயிரை விட்டு இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்தனர். அப்படி உழைக்க மறுப்பவர்களை வெட்டி வீசினாலும் ஏன் என்று கேட்க அன்பு எவரும் இல்லை. இந்த ஆயிரக்கணக்கான அடிமைகள் மட்டும் அமெரிக்காவுக்கு வராமற் போனால் அந்த தென்பகுதி இப்படி செழிப்பான பண்ணைகளினாலும் வளமான தொழில் பெருக்கத்தாலும் ஒருபோதும் செல்வம் கொழிக்கும் நாடாக சிறந்து விளங்கியிருக்க முடியாது. அழுவதற்கு குழிவிழுந்த கண்களில் நீர் இல்லை. அரசியல்வாதியாக மாறினாலும் ஏழை எளிய மக்களின் உற்ற தோழராகவும் கருணை உள்ளம் படைத்தவராகவும் லிங்கன் என்றுமே மாறாமல் இருந்தார். பண்ணைகளை ஒருமுறை தென்பகுதி பார்வையிடச் சென்ற லிங்கன் சிலை போல் நின்றுவிட்டார். ஒரு பண்ணை முதலாளி வரிசையாக மரத்தில் கட்டி வைத்திருந்த தனது அடிமை நீக்ரோக்களை மாறி மாறி சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தார். அவர்களது தலை துவண்டு தொங்கியது. கரிய நிற உடம்பெல்லாம் செவேல் என்று ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. உடலில் சவுக்கின் தழும்பு படாத இடம் இதயம் ஒன்று தான். லிங்கன் இதற்கான காரணத்தை விசாரித்தார். அவர்கள் இரவில் வேலை செய்ய மறுப்பதாக பண்ணை முதலாளி பதிலளித்தார். பகலில் இவர்கள் வேலை செய்யவில்லையா என லிங்கன் கேட்டார். பகல் இரவு இருவேளை வேலைக்கும் சேர்த்துத்தான் நான் இவர்களை அதிக விலைக்கு வாங்கி இருக்கிறேன் என பண்ணை முதலாளி கூறி முடிப்பதற்குள் லிங்கன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவரது குழிவிழுந்த கண்களின் அடிவாரத்திலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதை கைக்குட்டையால் துடைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்போ உணர்வோ இன்றி காரில் ஏறி அமர்ந்து சென்று விட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு லிங்கன் மன அமைதி இழந்தார். அடிமை முறையை பற்றி அவர் அறிந்திருந்ததை விட கண்டதும் சுற்று கொண்டதும் மிக அதிகம். இந்த அப்பாவி அடிமைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும் வரை என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதற்காக நான் என் முழு சக்திகளையும் பயன்படுத்தி போராடுவேன் என்று மனதில் உறுதி பூண்டார். ஐக்கிய நாடுகளின் பொது அரசியல் மன்றத்தில் அடிமைத்தனத்தை அறவே ஒழிக்கும் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி கொண்டு வந்தார். மக்கள் அனைவரும் சுதந்திரம் உடையவர்கள். நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. அதனை எவரும் எக்காரணம் கொண்டும் பறிக்கக்கூடாது. அடிமைகளை வைத்து வேலை வாங்குவது என்பது நாகரிகமுடைய சமுதாயத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதாகும்.
அடிமை வியாபாரம் தவறில்லை என்றால் உலகில் செய்யப்படும் எந்த கொடிய செயலும் வரில்லையாகும் என்று அழுத்தமாக அவர் பொருத்தி பேசினார். லிங்கன் கொண்டு வந்த தீர்மானம் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. அதன் விளைவாக அப்போது அரசியல் மன்றத்தில் கடவுள் முன்னிலையில் நாம் அனைவரும் சமமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் பிறப்பு என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு மறுக்க முடியாத சில உரிமைகள் உண்டு, வாழ்க்கை, விடுதலையுணர்வு, இன்பம் நாடுதல் ஆகியவை உரிமைகளில் அடங்கும் என்று சுதந்திர அறிக்கை படிக்கப்பட்டது. சுதந்திர அறிக்கை படிக்கப்பட்ட பிறகும் தென் பகுதியில் அடிமை முறை நீக்கப்படாமல் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது. இது பற்றி சர்ச்சைகளும் குழப்பங்களும் தலை தூக்கிய போது அடிமை முறை பற்றி தாங்களே ஒரு முடிவுக்கு வர கான்சாஸ் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கே விடுவது என்று 1854 இல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இதனால் அமெரிக்க வடநாட்டவரும் தென் நாட்டவரும் குடியேறிய கான்சாஸ் நாட்டு மக்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. இந்த சண்டையினால் குடியரசுக் கட்சி என்று ஒரு புதிய கட்சி தோன்றியது. அந்த குடியரசுக் கட்சியை நாட்டு நலனை கருதி உருவாக்கியவரே ஆபிரகாம் லிங்கன் தான். குடியரசுக் கட்சியை உருவாக்கிய லிங்கன் ஐக்கிய நாடுகளில் அடிமை முறை மேலும் நீடிக்க கூடாது என்று கூறினார். லிங்கனின் ஆதரவாளர்கள் இனியும் பொறுத்திருக்க தேவையில்லை, அடிமை முறையை அறவே அகற்ற உடனே அறிக்கை விடுமாறு கூறினார். இது பற்றி சர்ச்சைகளும் குழப்பங்களும் தலை தூக்கிய போது அடிமை முறை பற்றி தாங்களே ஒரு முடிவுக்கு வர கான்சாஸ் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கே விடுவது என்று 1854 இல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இதனால் அமெரிக்க வடநாட்டவரும் தென் நாட்டவரும் குடியேறிய கான்சாஸ் நாட்டு மக்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. இந்த சண்டையினால் குடியரசுக் கட்சி என்று ஒரு புதிய கட்சி தோன்றியது. அந்த குடியரசுக் கட்சியை நாட்டு நலனை கருதி உருவாக்கியவரே ஆபிரகாம் லிங்கன் தான். குடியரசுக் கட்சியை உருவாக்கிய லிங்கன் ஐக்கிய நாடுகளில் அடிமை முறை மேலும் நீடிக்க கூடாது என்று கூறினார். லிங்கனின் ஆதரவாளர்கள் இனியும் பொறுத்திருக்க தேவையில்லை, அடிமை முறையை அறவே அகற்ற உடனே அறிக்கை விடுமாறு கூறினார். ஆனால் லிங்கன் தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டார். இந்த சமயத்தில் அமெரிக்க குடியாட்சி தேர்தல் வந்தது. நாட்டு மக்களின் பெரும் மதிப்பிற்குரியவராக விளங்கும் லிங்கனே மக்கள் தலைவராக வரவேண்டும் என அனைவரும் விரும்பினார்கள். 1860ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஐக்கிய நாட்டு குடியரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முதல் 4 ஆண்டுகளுக்கு அவரது தாய் நாட்டின் வாழ்வு தாழ்வுகள் எல்லாம் அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சமயத்தில் மனம் மாறியிருந்த தென்னாட்டவரும் ஆபிரகாமுக்கு ஆதரவு தந்தனர். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதன் மூலம் அடிமை முறையை அகற்றிவிடலாம் என்று கருதிய லிங்கன் குடியரசு பதவியை ஏற்றார். ஒரு மனிதன் என எண்ணியவனாக இருந்தால் மட்டும் போதும், அவன் எண்ணியபடி ஆக முடியும் என்பதற்கு லிங்கன் ஒரு பசுமையான சான்றாக விளங்குகிறார். குடியரசு தலைமை பொறுப்பேற்ற லிங்கன் தமது பணிகளை செம்மையாகவும் பதவி வகித்த சில மாதங்களிலேயே உள்நாட்டில் ஏற்பட்ட அடுக்கடுக்கான பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியிருந்தது. குடியரசு கட்சி தேர்தலில் ஜெயித்ததை தென்னாட்டவர்கள் விரும்பவில்லை. லிங்கனால் தங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அடிமைகள் மீட்கப்பட்டு விடலாம் என்கிற பயமும் சுயநல நோக்கமும் கொண்டவர்கள் அவர்கள் வடநாட்டின் தொடர்பையே முறித்து கொண்டு ஒரு குழுவை அமைத்து தனியே வாழ முற்பட்டனர். தென்னாட்டவரால் ஐக்கிய நாடு பிளவுபடாமல் இருக்க லிங்கன் பெருமுயற்சி மேற்கொண்டார். ஆயினும் அதையும் மீறி தென்னாட்டவர் பிரிந்து செல்வதற்காக போராடவும் தயாராகிவிட்டனர். விரும்பியோ விரும்பாமலோ தென்னாட்டவரின் சவாலை ஏற்று போரில் இறங்குவது லிங்கனுக்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. வடநாட்டாருக்கும் தென்னாட்டாருக்கும் இடையே 1861 முதல் 1865 வரை இந்த போர் 4 ஆண்டுகள் நீடித்தன. நாடு பிளவுபடுவதை லிங்கனால் ஒருபோதும் சகித்து கொள்ளக்கூடியதாக இல்லை. தென்னாட்டு படைகளை வெல்வதிலேயே அவரது கவனமெல்லாம் இருந்தது. ஆனால் லிங்கன் தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டார். இந்த சமயத்தில் அமெரிக்க குடியாட்சி தேர்தல் வந்தது. நாட்டு மக்களின் பெரும் மதிப்பிற்குரியவராக விளங்கும் லிங்கனே மக்கள் தலைவராக வரவேண்டும் என அனைவரும் விரும்பினார்கள். 1860ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஐக்கிய நாட்டு குடியரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முதல் 4 ஆண்டுகளுக்கு அவரது தாய் நாட்டின் வாழ்வு தாழ்வுகள் எல்லாம் அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சமயத்தில் மனம் மாறியிருந்த தென்னாட்டவரும் ஆபிரகாமுக்கு ஆதரவு தந்தனர். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதன் மூலம் அடிமை முறையை அகற்றிவிடலாம் என்று கருதிய லிங்கன் குடியரசு பதவியை ஏற்றார். ஒரு மனிதன் என எண்ணியவனாக இருந்தால் மட்டும் போதும், அவன் எண்ணியபடி ஆக முடியும் என்பதற்கு லிங்கன் ஒரு பசுமையான சான்றாக விளங்குகிறார். குடியரசு தலைமை பொறுப்பேற்ற லிங்கன் தமது பணிகளை செம்மையாகவும் பதவி வகித்த சில மாதங்களிலேயே உள்நாட்டில் ஏற்பட்ட அடுக்கடுக்கான பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியிருந்தது. குடியரசு கட்சி தேர்தலில் ஜெயித்ததை தென்னாட்டவர்கள் விரும்பவில்லை.
லிங்கனால் தங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அடிமைகள் மீட்கப்பட்டு விடலாம் என்கிற பயமும் சுயநல நோக்கமும் கொண்டவர்கள் அவர்கள் வடநாட்டின் தொடர்பையே முறித்து கொண்டு ஒரு குழுவை அமைத்து தனியே வாழ முற்பட்டனர். தென்னாட்டவரால் ஐக்கிய நாடு பிளவுபடாமல் இருக்க லிங்கன் பெருமுயற்சி மேற்கொண்டார். ஆயினும் அதையும் மீறி தென்னாட்டவர் பிரிந்து செல்வதற்காக போராடவும் தயாராகிவிட்டனர். விரும்பியோ விரும்பாமலோ தென்னாட்டவரின் சவாலை ஏற்று போரில் இறங்குவது லிங்கனுக்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. வடநாட்டாருக்கும் தென்னாட்டாருக்கும் இடையே 1861 முதல் 1865 வரை இந்த போர் 4 ஆண்டுகள் நீடித்தன. நாடு பிளவுபடுவதை லிங்கனால் ஒருபோதும் சகித்து கொள்ளக்கூடியதாக இல்லை. தென்னாட்டு படைகளை வெல்வதிலேயே அவரது கவனமெல்லாம் இருந்தது. ஆப்ரகாம் லிங்கன் இராணுவ பயிற்சி பெற்றவர் அல்ல. ஆயினும் சமயோஜிதமாக அவர் கையாண்ட போர் தந்திரத்தால் திடீரென வடநாட்டின் படைபலம் பெருகி வெற்றிக்கு வழிவகுத்தது. தாக்கு பிடிக்க முடியாத தென்னாட்டு படைத்தலைவர் லீ 1865 ஆண்டு ஏப்ரல் மாதம் சரணடைந்து விட்டார். போரில் வெற்றி கண்ட லிங்கன் தோல்வி கண்ட தென்னாட்டவரை பழி வாங்க எண்ணவில்லை. பகை உணர்ச்சி சிறிதும் இன்றி நாட்டின் இருபகுதியினரையும் ஒன்றுபடுத்தி எனக்கு எவர் மீதும் பகை இல்லை, சிதறாத பிளவுபடாத ஐக்கிய அமெரிக்க நாட்டையே நான் விரும்புகிறேன். அது இன்று நிறைவேறிவிட்டது. அனைவரும் பகையையும் பழையனவற்றையும் மறந்து போரில் காயமுற்றவர்களின் துயர் துடைப்போம். நாட்டுக்கு உயிர் கொடுத்த வீரர்களின் தியாகம் நமக்கு நல்லறிவு ஊட்டுவதாக இருக்கட்டும். நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் என்றென்றும் நிலையான அமைதியும் சமாதானமுமே நிலைத்திருக்கட்டும் என்று பேசி முடித்தார். ஆப்ரகாம் லிங்கன் இராணுவ பயிற்சி பெற்றவர் அல்ல. ஆயினும் சமயோஜிதமாக அவர் கையாண்ட போர் தந்திரத்தால் திடீரென வடநாட்டின் படைபலம் பெருகி வெற்றிக்கு வழிவகுத்தது. தாக்கு பிடிக்க முடியாத தென்னாட்டு படைத்தலைவர் லீ 1865 ஆண்டு ஏப்ரல் மாதம் சரணடைந்து விட்டார். போரில் வெற்றி கண்ட லிங்கன் தோல்வி கண்ட தென்னாட்டவரை பழி வாங்க எண்ணவில்லை. பகை உணர்ச்சி சிறிதும் இன்றி நாட்டின் இருபகுதியினரையும் ஒன்றுபடுத்தி எனக்கு எவர் மீதும் பகை இல்லை, சிதறாத பிளவுபடாத ஐக்கிய அமெரிக்க நாட்டையே நான் விரும்புகிறேன். அது இன்று நிறைவேறிவிட்டது. அனைவரும் பகையையும் பழையனவற்றையும் மறந்து போரில் காயமுற்றவர்களின் துயர் துடைப்போம். நாட்டுக்கு உயிர் கொடுத்த வீரர்களின் தியாகம் நமக்கு நல்லறிவு ஊட்டுவதாக இருக்கட்டும். நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் என்றென்றும் நிலையான அமைதியும் சமாதானமுமே நிலைத்திருக்கட்டும் என்று பேசி முடித்தார். லிங்கன் கூறியபடியே தென்னாட்டவர் தங்கள் பகையை மறந்து செயல்பட்டனர். போர் முடிவதற்குள் ஆப்ரகாம் லிங்கன் 2ஆம் முறையாகவும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போர் நிலையாக நிறுத்தப்பட்டு போர் மேகங்கள் கலைந்து சென்று 5 நாட்கள் தான் ஆகியிருந்தன. வடக்கு தெற்கு ஆகிய இரு நாட்டாருக்கும் இடையே ஒரு சுமூகமான உடன்படிக்கை ஏற்படுவதற்குள் யாரும் கனவு கூட கண்டிராத ஒரு கொடிய செயல் நிகழ்ந்துவிட்டது. 1865 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாளன்று இரவு லிங்கன் தமது மனைவியுடன் ஒரு நாடகத்திற்கு சென்றிருந்தார். அவருக்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரது தலையில் 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. ஆப்ரகாம் அப்படியே கீழே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். தென்னாட்டைச் சேர்ந்தே ஜான் வில்கிங் பூத் என்ற வெறி பிடித்த நடிகன் இக்கொடிய செயலை செய்துவிட்டு தென்னாடு பழிவாங்கி விட்டது என்று கூறிக்கொண்டே மேடை மீது தாவி ஓடினான். மறுநாள் காலை கதிரவன் தன் பொன்னொலியை பரப்பிக் கொண்டு எழுந்தபோது ஆப்ரகாம் லிங்கன் என்னும் அமெரிக்க பேரொடி மறைந்துவிட்டது. வீரன் அடிமைகளுக்கு விடுதலை அளித்த ஐக்கிய நாட்டின் ஒற்றுமைக்கு அடிகோலிய ஆப்ரகாம் மக்கள் நலனும் அவர்கள் முன்னேற்றமும் நல்வாழ்வுமே தன் லட்சியமென வாழ்ந்து வந்த லிங்கன் கொடியவனின் குண்டை மண்டையில் பரிசாகச் சுமந்து இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார்.